அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்துருந்தேன். அப்படியே வண்டியில் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கூலி படம் வெற்றி அடைவதற்கு அவங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் போஸ்டர் அடியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, தலைவா அப்படி இப்படி நிறைய வார்த்தைகள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த கூலி படத்துடைய ஆடியோ ரிலீஸ். அதுக்கு பிறகு ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து கூலி படம் பெரும் வெற்றி படணும், 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் வந்து மண் சோறு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னுமாடா நீங்கள் திருந்தலை அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. இந்த கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் வந்து கற்பூரம் காட்டுறது, அப்புறம் ஸ்க்ரீன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே வேலை பண்ணுறது. படம் ஆரம்பித்தோடனே கற்பூரம் காட்டுறது, டான்ஸ் ஆடுறது, ஒரு பாட்டு போட்டோன்னா பேய் மாதிரி ஆடுறது. இந்த மாதிரி சினிமா பைத்தியங்கள் அப்படி தான் சொன்னோம். இதை நான் சொல்கிறதுனால உடனே வந்து சினிமாவை வெறுக்கிறவன் நான் கிடையாது. முதல்ல சினிமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு சாதனம். நம்ம டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா பார்க்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவை வந்து இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சி பார்க்க மாட்டாங்க. ஒரு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா பார்ப்பாங்க, அவ்வளோதான். அது வந்து அதை யாரும் அவ்வளோவா சட்டையே பண்ண மாட்டாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா பைத்தியங்கள் நிறைய இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா கொஞ்சம் அதை தொட்டு யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும். நிறைய பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அதில் ஏதாவது உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து யோசிச்சே பார்க்க மாட்டாங்க. உடனே கமெண்ட் தட்டி விட்டுற வேண்டியது, யோசிக்கிறதே கிடையாது, பேசிட வேண்டியது. அப்படி தான் இருக்காங்க. அதை பற்றி நம்ம கவலை இல்லை, விடுங்க. பார்த்திங்கன்னா இந்த மண் சோறு சாப்பிட்றது, அப்புறம் வந்து அலகு குத்துறது, நடந்து போகிறது கோயிலுக்கு, தலைவருக்காக. தலைவர் எங்கேயோ இருப்பார், அவர் சினிமா நடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் எங்கேயாவது போடுவார். எல்லா சினிமா ஹீரோக்களும் அப்படி தான், டைரக்டர்களும் அப்படி தான். ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, கமலஹாசனாக இருந்தாலும் சரி, விஜய், அஜித், யாராக இருந்தாலும் சினிமா நடித்து முடிச்சுட்டு அவங்க வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக ஃபாரினுக்கு எங்கேயா போயிடுவாங்க. சுவிட்சர்லாண்டு, அமெரிக்கா, ஜெர்மனி, அங்கே ஃப்ரான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா, அவங்களாம் பார்த்திங்கன்னா உலகம் பூரா சுற்றுவாங்க. கோடிக்கணக்காக சம்பளம் அவங்களுக்கு யார் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா இந்த சினிமா பைத்தியங்கள் தான் கொடுக்கும். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு கூலியே அந்த பணம் கொடுத்து வாங்குறவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு கூலியே 500, 1000 இருக்காது. ஆனால் கொண்டு போய் கொடுத்து வாங்கி பார்க்குறது, அப்படிப்பட்ட ஒரு பைத்தியங்கள். சரி, ஓகே, இந்த மாதிரி சினிமா பார்க்குறாங்க, 100 கணக்கில் 1000 கணக்கில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதனால் இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு யோசித்து பார்க்க மாட்டாங்க. ஒன்றுமே கிடையாது, 0, 0 தான் இவங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இவங்க அவ்வளோ பைசா கொடுத்து பார்க்குற சினிமா ஹீரோக்களோ சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் கோடிகளில் பொருள்றாங்க. இது எல்லாருக்கும் தெரியாமல் இல்லை, தெரியும். ஆனாலும் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40-50 வருஷங்களாக இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் இந்த கலாச்சாரமே எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில். சிவாஜி கணேசனுக்கு கூட, அவருக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்துகிறவர் தான். அவருக்கு கூட அவ்வளோ ரசிகர்கள் கிடையாது. ஆனால் எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரசிகர்கள். அடித்தடி சண்டை காட்சிகள் நிறைந்த படங்கள், அந்த ஹீரோக்களை வந்து மக்கள் விரும்புகிறாங்க, பைத்தியமாக இருக்கிறாங்க அவங்க மேலே. எம்ஜிஆர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இது. ஆனால் இந்த கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்கு அப்புறம் தான் வந்தது. இது சினிமாவில் நடிக்கணும்னு ஏன் அவ்வளோ பேர் வந்து வெறி பிடிச்சி போய் அவ்வளோ இதில் அலையிறாங்க அப்படின்னா, முதல்ல கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொட்டும், கோடியாக கொட்டும் பணம். லைஃப் செட்டில், எங்கே வேணால் என்ன வேணால் நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்சதை சாப்பிட்லாம், நினச்ச ட்ரெஸ் பண்ணலாம், வேர்ல்டில் நம்பர் 1 குவாலிட்டி பொருட்களை வந்து கன்சியூம் பண்ணலாம், அனுபவிக்கலாம் சினிமா. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. பரோட்டா சூரியன்னு ஒரு நடிகர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் கோடிகளில் சம்பளம் அவருக்கு பார்த்திங்கன்னா செட்டில்டு அவரும். இது மாதிரி அவங்க தெரியும் ஒரு சில பேர்களுக்கு தமிழ்நாட்டில் சினிமா பைத்தியங்கள் நிறைய இருக்குது. எப்படியாவது கஷ்டப்பட்டு 4 சினிமாவில் நடிச்சிட்டோம், 2 ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சம்பளம் வந்து கோடிகளில் தான் அப்படின்னு. அதனால் என்னென்னா சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு நடித்தாது வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சில பேர் ஃபெயிலியர் ஆகி அதோடு போயிடுறாங்க, சில பேர் வந்து சக்ஸஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் சினிமா பைத்தியங்கள் அவ்வளோ இருக்குது. அப்படி பார்க்குறவங்களால இவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதுதான் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னா ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்
கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக அரசியலுக்கு வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை மட்டும் நல்லா கரெக்டாக ஓட வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டார் அவர். அவருடைய ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருத்த ஏமாற்றம். அவர் அரசியலுக்கு வருவார், அதை வச்சு நம்ம கட்சியில் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்ச அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருத்த ஏமாற்றம். அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சொந்த காசெல்லாம் போட்டு போஸ்டர் அடித்து நேரத்தை வீணடித்து எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லை. கடைசியில் நிறைய அதில் சில பேர் பைத்தியமே பிடிச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக தலைவர் அரசியலுக்கு வருவார், நமக்கு ஏதாவது கிடைக்கும், ஆதாயம் இருக்கும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பட்ட நாமத்தை சாத்திட்டார். ஒன்றுமே கிடையாது. கடைசியில் அவர் படங்கள் வந்து ஓடணும் அப்படின்னா கரெக்டாக அவர் வெளியில் வருவார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. இன்னும் கூட திறந்தலை அவங்க, இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. படம் கோடிக்கணக்கில் கொட்டுது, படம் வியாபாரம் ஆகுது. அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 1000 இருந்தாலும் சரி 2000 இருந்தாலும் சரி பைசா கொடுத்து பார்க்குறதுக்கும் ஆளுங்க இன்னமும் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணுன்னா, நீங்கள் இன்னமும் திறந்தலையாடா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. என்றைக்கு திறந்துவாங்க இந்த மக்கள் தெரியாது. இவங்களை வச்சு இந்த சினிமா பைத்தியங்களை வச்சு கோடியாக சம்பாதிக்கிறது சினிமா பட ஹீரோக்கள், தயாரிப்பாளர்கள், தேட்டர் ஓனர்கள், அப்புறம் டைரக்டர்ஸ். ஏதாவது ஒரு கதை திறமை இருக்கிற டைரக்டராக இருந்தால் கொஞ்சம் அதாவது சுடணும் கதைகளை, அங்கங்கேருந்து சுடறி அங்கங்கேருந்து வெட்டி கரெக்டாக அதை ஒட்டி ஒரு படமாக தயார் பண்ணணும். அந்த திறமை இருந்தது அப்படின்னா அவர் பெரிய டாப் டைரக்டர் ஆகிடுவார், பெரிய வசூல் கொடுக்குற டைரக்டர் ஆகிடுவார். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டுடைய நிலைமை. என்றைக்கு இந்த மக்கள் வந்து திருந்த போகிறாங்க தெரியல. சினிமாவை என்றைக்கு ஒரு பொழுதுபோக்கு சாதனமாகவோ பார்க்குறதுக்கு உடைய மென்டல் இது என்றைக்கு வருதோ, அறிவு நாலேஜ் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தமிழ்நாட்டு முன்னேறும். ஆனால் அந்த அளவுக்குலாம் வந்து விட மாட்டாங்க.